அனைவருக்கும் வணக்கம். சகானா சமையலுக்கு வாங்க. நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை. செடி இப்படி தான் இருக்கும். இந்த காயை பிரித்து மணத்தக்காளி வத்தல்லாம் போடுவாங்க. அதை அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் எப்படின்னு. இந்த கீரையை பிடிச்சி இப்போ தண்ணி சாறு எப்படி செய்ய போகிறோன்னு ரெசிபி பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரையை கழுவி க்ளீன் பண்ணி இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு 4 பூண்டு பல் நசுக்கி வச்சுக்கணும். ஒரு சிட்டிகை பெருஞ்சீரகம் வச்சுருக்கோம். நம்ம பெரிய பல் பெருசாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி இப்படி வச்சுக்கணும். ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இது நல்லா நேவாக அரைச்சிக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். எண்ணெய் விடுறோம். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம். இந்த 4 பூண்டு பல்ல நசுக்கின பூண்டு பல்லும் ஒரு சிட்டிகை பெருஞ்சீரகமும் எண்ணெயில் போட்டுறோம். நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம பெரிய வெங்காயத்தை வதக்கலாம். தக்காளி போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுடலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேங்காயும் மிளகும் அரைச்ச இதை ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை வடிகட்டி வச்சுருக்கோம். அரிசி களைஞ்ச தண்ணி அதுவும் ஊற்றிக்கிறோம். இதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா இந்த கழனி ஊற்றுறது தான். வேணுங்கிற அளவுக்கு கழனி ஊற்றிக்கிறோம். ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இதை இப்போ மூடி வச்சுருவோம். பொங்குற வரையும் ஸ்பூன்லேயே இருக்கட்டும். நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த அளவுக்கு பொங்கினதுக்கு அப்புறம் நம்ம கீரையை போட ஆரம்பிக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டு இப்போ அடுப்பை ஸ்பீடில் வைக்கலாம். இந்த பச்சை வாடை லைட்டாக வதவின வாடை வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கீரை ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த பச்சை மாறினாலே போதும். இந்த தண்ணி சாறு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்தை விட தண்ணி சாறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. கீரை இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம உப்பு போடணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுரும். அடுப்பா மணத்தக்காளி தண்ணி சாறு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம். இது வயிறு புண்ணு ஆற்றும். இது அதிகபட்சம் காரமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் பச்சை மிளகா, மிளகு எல்லாம் போட்டதால் சூப்பு மெத்தடில் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.